Hello buddies, this is my channel Rakshu Hobbies. இன்னைக்கு வந்து நம்ம egg fried noodles எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். First வந்து அதுக்கு நம்ம noodles வேக வச்சுக்கணும். அதுக்கு வந்து நம்ம தண்ணியை ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம நூடுல்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். நூடுல்ஸும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே வேக வச்சிடணும். அந்த நூடுல்ஸ் வெந்ததுக்கப்புறம் அது வந்து ஒட்டாமல் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அது ஒன்றுக்கு ஒட்டாது, ஸ்டிக்கியாகவும் இருக்காது நம்மளுக்கு. இப்போ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்ட உடனே நம்மளோட எக் ஸ்க்ரம்பிள் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ் ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் இன்றைக்கி 3 எக் எடுத்துருக்கோம். அப்புறமா கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட், அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆகணும். அவள்தான் நம்மளோட ஸ்க்ரம்பிள்ட் எக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சரும் கார்லிக்கும் ஃபைனாக சாப் பண்ணது நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா சாட்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லைஸாக வெட்டின ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் இப்போ எங்ககிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் தான் நாங்கள் ஆட் பண்ணுறோம். கேபேஜும் பீன்ஸ் மட்டும்தான் எங்ககிட்ட இருந்தது. உங்ககிட்ட கேரட் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கேபேஜும் பீன்ஸும் மட்டும் எடுத்துருக்கோம். அதையும் நல்லா சாட்டேட் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு சாட்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வேக வச்ச நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்கணும். அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்ட உடனே நம்ம பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருந்த எக்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஃபோக்கையும் ஸ்பூனையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவள்தான் இது வந்து சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. நம்மளோட எக் ஃப்ரைட் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you in the next video.